கடலூர் மாவட்டம் வீகாட்டுப்பாளையத்தில் வீட்டில் தனியாக இருந்த தனது பாட்டியை அடித்துக் கொன்று சடலத்தை பெட்டியில் வைத்து பூட்டிய பேரனை போலீசார் கைது செய்தனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் லெசிராஜா. விவரங்கள் என்ன? கடலூர் வீகாட்டுப்பாளையம் பகுதியில் சின்ன பொண்ணு என்ற மூத்தாடி வீட்டில் தனியாக வசதி வந்தார். அவருடைய மகன் மற்றும் உறவினர் அதே பகுதியில் தனித்தனியாக வசித்து வந்த நிலையில் மூத்தாடி சின்ன பொண்ணு கடந்த சனிக்கிழமை கூட காணாத நிலையில் வீடு பூட்டியிருந்தது. சின்ன பொண்ணை அவரது மகன் மற்றும் உறவினர் பல்வேறு இடங்களில் தேடி வந்துள்ளனர். ஆனாலும் அவர் இல்லாத நிலையில் அவர் எங்கேயோ கோயில் சென்றிருக்கலாம் என்ற நினைத்திருந்தார்கள். இன்று வீட்டில் துர்நாற்றம் வீசுவது பொதுமக்களுக்கு காவல்துறை தகவல் தெரிவித்தனர். காவல்துறையினர் வந்து வீட்டை சோதனை செய்த போது வீட்டில் இருந்த பெரிய பெட்டி மரப்பெட்டிக்குள் சின்ன பொண்ணு பிணமாக மீட்கப்பட்டார். சின்ன பொண்ணு அடித்து கொலை செய்து பெட்டியில் வைத்து கூட்டியதால் பேரன் ராஜபேரன் என்பவர் போலீசார் விசாரித்து வருகின்றனர். எதற்காக கொலை நடந்தது என்பது குறித்து திருப்பாதி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசார் முதற்கட்ட விசாரணையில் மூத்தாட்டி மகன் வழி பேரனான ராஜபிரியன் அடிக்கடி மூத்தாட்டியிடம் வந்து செலவில் காசு வாங்கி செல்வது வழக்கம். இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை அதே போல் அவர் காசு கேட்டுள்ளார். மூத்தாட்டி காசு இல்லை என்று தெரிவித்த நிலையில் செம்பால் அடித்து கொலை செய்துவிட்டு பெட்டிக்குள் வைத்து பூட்டியதாக தகவல் தெரிய வந்தது. இந்த நிலையில் ராஜபிரியன் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாட்டியை கொண்டு பெட்டியில் வைத்து பேரன் பூட்டிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.